ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் மசிலே பில்ட் ஆகாது ப்ரோ. ஹோம் ஒர்க் அவுட் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் வேறு லெவல் ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியும். ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி தான் நான் என்னோட ஃபிசிக்கை பில்ட் பண்ணேன். ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி தான் நான் வந்து செஸ்ட்டை பில்ட் பண்ணேன். ஸோ இந்த ஹோம் ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணுங்க. பெஸ்ட் ஹோம் ஒர்க் அவுட் ஃபார் செஸ்ட், பெஸ்ட் ஹோம் ஒர்க் அவுட் ஃபார் ஆப்ஸ், பெஸ்ட் ஹோம் ஒர்க் அவுட் ஃபார் பேக்ஸ், ஹோம் ஒர்க் அவுட் ஃபார் அப்பர் பாடி, ஹோம் ஒர்க் அவுட் ஃபார் லோவர் பாடின்னு எக்கச்சக்கமான வீடியோ மில்லியன் வியூஸ் ஓடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் எதுதான் ப்ரோ ரியல், எது ரியல் எது ஃபேக், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கிங்க. பை தட் நான் வந்து மோர் தென் 5 இயர்ஸாக ஹோம் ஒர்க் அவுட் அண்ட் கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த 5 இயர்ஸில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டணும் அதை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பை தட் உங்களாலேயும் ஹோம் ஒர்க் அவுட் அண்ட் கேலிஸ்தெனிக்ஸ் ஒரு வேற லெவல் ஃபிசிக் அண்ட் கேலிஸ்தெனிக்ஸோட எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுக்க முடியும். ஸோ ரியாலிட்டி ஆஃப் ஹோம் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு முக்கியமான மித் என்னென்னா, ஹோம் ஒர்க் அவுட்டால் மசில் வந்து பில்ட் பண்ண முடியாது. ரியாலிட்டி என்னென்னா, ஹோம் ஒர்க் அவுட்டால் மசில் வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்களா இல்லை புஷ்அப்ஸ் பண்ணுறீங்களா, இட் டசன்ட் மேட்டர், உங்கள் பாடி சேமாக தான் ரெஸ்பாண்ட் பண்ண போகுது. அண்ட் ரைட்டாக நான் உங்களுக்கு அதை பிரேக் டவுன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ புஷ்அப்ஸ் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் இப்போ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போது உங்கள் பாடிக்கு நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணுறீங்களா உங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்களா டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதே கிடையாது. உங்கள் செஸ்ட் ஆக்டிவேட் ஆக போகுது. அண்ட் நீங்கள் என்ன இன்டென்சிட்டியில் ட்ரெயின் பண்ணுறீங்க அதுதான் மேட்டர். ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறீங்களா, ப்ராப்பராக ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணுறீங்களா, ப்ராப்பராக ரிகவரி எடுக்கிறீங்களா, ப்ராப்பராக நியூட்ரிஷன் இருக்கா, இதெல்லாம் தான் மேட்டர். அதை பொறுத்து உங்கள் செஸ்ட் வந்து க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் லேட் புல் டவுன் பண்ணுறீங்களா இல்லைனா புல் டவுன் பண்ணுறீங்களான்னு மேட்ரு கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு வேறு லெவல் ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ண முடியும். செகண்ட் மித், கேலிஸ்தெனிக்ஸால் ஒரு வேறு லெவல் ஸ்ட்ரென்த்தை வந்து பில்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சேலஞ்சை என்னால் ஜஸ்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட ஓன் இதை வச்சு உங்களால் பிரேக் டவுன் பண்ண முடியும். டெஃபினட்டாக நீங்கள் கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணால் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், நான் வந்து கம்ப்ளீட்டாக கேலிஸ்தெனிக்ஸ் பேஸாக தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னால் நான் ஜிம்முக்கு போனேன்னா ஜிம்மில் இருக்க 90% பீப்புளோடு என்னால் அதிகமான வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ண முடியும். என்னால் 100 kg ப்ளஸ் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண முடியும். என்னால் லேட் புல் டவுன் வேறு லெவலில் பண்ண முடியும். என்னால் வந்து டெட் லிஃப்ட் வந்து என்னால் வேறு லெவலில் பண்ண முடியும். ஸ்குவாட்ஸ் பண்ண முடியும். நிறைய எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ரீசன் என்ன, எப்படி என்னால் வெயிட்டே லிஃப்ட் பண்ணாமல் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெயிட்டட் டிப்ஸ் பண்ணுறேன், வெயிட்டட் புஷ்அப்ஸ் பண்ணுறேன், விச் மீன்ஸ் என்னோட பாடி வெயிட் இப்போ வந்து 70 kgன்னு வச்சுப்போமே. என்னோட பேக்கில் நான் வந்து எக்ஸ்ட்ரா 100 kg வெயிட் வச்சு நான் புஷ்அப்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் வந்து 170 kg புஷ் பண்ணுறேன். பட் நான் புஷ்அப்ஸ் பண்ணுறதுனால பாதி வெயிட் கிரவுண்டில் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் அதில் வந்து ஒரு 30-40 கிலோ கம்மி பண்ணால் கூட நான் 120 kg கிட்ட புஷ் பண்ணுறேன். 120-130 kg கிட்ட புஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்படியே அந்த சினாரியோ ஜிம்முக்கு வச்சோம்னா எனக்கு ஜஸ்ட் 100 kg புஷ் பண்ணால் போதும். அங்கே வந்து பேலன்சிங்னு ஒரு எலிமெண்ட் வருது. ஏன்னா பார்பிள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபார்ம் கொஞ்சம் மாறும், மேபி என்னோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகலாம். பை தட் நான் 20 kg கம்மியாக வச்சு பண்ணுறேன். 120 புஷ் பண்ணாமல் ஜஸ்ட் 100 kg பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறேன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் என்னால் ஈஸியாக வந்து அதை வந்து பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் உங்களால் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணாலும் வேற லெவல் ஸ்ட்ராங்காக மாற முடியும். அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் என்னன்னா, ஜிம்மில் நிறையவே வேரியேஷன் அண்ட் எக்ஸசைஸ் இருக்குது. பட் ஹோம் ஒர்க் அவுட்டில் அந்தளவு வேரியேஷன் அண்ட் எக்ஸசைஸ் இல்லைன்னு நினைப்பாங்க. பட் அது ரியாலிட்டி கிடையாது. ஹோம் ஒர்க் அவுட்லேயும் எல்லா வேரியேஷனும் இருக்குது. எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் லெவல் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பிகினராக போனால் உங்களால் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. பட் ஜிம்மில் போனால் நீங்கள் கம்ப்ளீட் பிகினராகவே கிட்டத்தட்ட எல்லா எக்ஸசைஸும் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, ஈவன் தோ உங்களால் அந்த அட்வான்ஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியலனாலும் உங்களால் ஒரு வேற லெவல் ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொனால்டோ, சூர்யா, ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்லாம் உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஆனால் உங்கள் ஃபிசிக்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு ரெடியானவங்க கூட நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்க ஒரு ஸ்டேஜ் ஏறினா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த பர்சன் வின் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு மேபி வந்து செட்டன் டெஃபினிஷன் உங்கள் பாடியில் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா செட்டன் மசில் குரூப் அந்த அளவுக்கு க்ரோ ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஜெனரல் பாப்புலேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் ஃபிசிக் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே சேம் டைமில் ஜெனரல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ஃபிசிக்கில் எந்த ஃப்ளாஸுமே தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு காம்படிஷன் போனீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் ஃபிசிக்கில் இருக்க ஃப்ளாஸ் எல்லாமே தெரியும். அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 51% ஆஃப் உமன் வந்து ஒரு லீன் அண்ட் அஸ்தட்டிக் ஃபிசிக்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் 43% ஆஃப் மென்னுமே வந்து லீன் அண்ட் அஸ்தட்டிக் ஃபிசிக் தான் வந்து டிசைர் பண்ணுறாங்க. என்னோட முக்கியமான ரியாலிட்டி நான் இங்கே வந்து பேசணும். ஹோம் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஹோம் ஒர்க் அவுட்லாம் ரொம்ப பேசிக்கான எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ்.
அதெல்லாம் வந்து சும்மா டைம் பாஸுக்கு பண்ணலாம், அதெல்லாம் வந்து அந்த அளவு எஃபெக்டிவா ரிசல்ட் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கும் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான மித்து என்னன்னா, ஹோம்ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஹோம்ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக நம்மளால் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஹோம்ஒர்க் அவுட் வந்து அந்தளவு எஃபெக்டிவாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது பண்ணால் உங்களுக்கு அந்தளவு ரிசல்ட்ஸ் வராது, ஸோ அவ்வளோத்துக்கு எஃபெக்டிவாக இருக்காது, இந்த மாதிரி ஒரு மித். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, ஹோம்ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் ஜிம் போய் ஃபிசிக் ரெடி பண்ணுறது ஈஸி, ஹோம்ஒர்க் அவுட் பண்ணி ஃபிசிக் ரெடி பண்ணுறது கஷ்டம். அதனால தான் 99% ஆஃப் பீப்புளால் ஹோம்ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வேற லெவல் ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியாது கிடையாது. ஹோம்ஒர்க் அவுட் ஈஸி கிடையாது, ஹோம்ஒர்க் அவுட் ஆக்சுவலாகவே கஷ்டமாக இருக்கும். ஈவன் ஃபார் பிகினர்ஸுக்கும் சரி, அட்வான்ஸ் லெவல் ஆத்லீட்டுக்கும் ஹோம்ஒர்க் அவுட் கஷ்டமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஃபெயில் ஆகிறாங்க. அண்ட் செகண்ட், நீங்கள் ஈஸியாகவோ ரேண்டமாகவோ கண்ணை மூடிட்டு ரேண்டமாக ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டும் ரேண்டமாக தான் இருக்கும். எப்படி ஜிம்முக்கு போனால் நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்களோ, ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக தூங்குறீங்க, ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறீங்க, ப்ராப்பராக நியூட்ரிஷன் எடுத்துக்கிறீங்க, ப்ராப்பரான ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணுறீங்க, இதே மாதிரி ஒரு ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஹோம்ஒர்க் அவுட் அப்ரோச் பண்ணால் உங்களாலையும் ஹோம்ஒர்க் அவுட் மூலமாக ஒரு வேற லெவல் ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ண முடியும். ஹோம்ஒர்க் அவுட்லேயும் சர்டன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களால் ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே உங்கள் ஃபிசிக்கை ரெடி பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு அர்னால்ட் மாதிரி ஒரு ஃபிசிக் பில்ட் பண்ணணும், மேசிவாக ஒரு ஃபிசிக் பில்ட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனில் போய் வின் பண்ணணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆஸ்பிரேஷன் அண்ட் ட்ரீம்ஸ் இருந்துன்னா ஹோம்ஒர்க் அவுட் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு செட் ஆகாது. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் அவுட்ல ஸ்டார்ட் பண்ணலாம், தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் நீங்கள் ஜிம்முக்கு போகலாம், அது எப்போவுமே பெட்டர். ஆனால் ஹோம்ஒர்க் அவுட்ல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான அட்வான்டேஜ், நீங்கள் ஜிம்முக்கு டெய்லி ஒரு 1/2 hour 1 hour ட்ராவல் பண்ண தேவையில்லை, ஜிம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, எங்கே வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம், எப்போ வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம், உங்கள் வீட்லேயே ட்ரெயின் பண்ணுவீங்க, ட்ராவல் பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் கோவிட் மாதிரி ஏதாவது ஒன்று நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா, யார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் அவுட் மாஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வேற லெவல் ஃபிசிக் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஜிம் போய் ஃபிசிக் ரெடி பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அவங்க 2 ரீசனுக்காக அவங்க ஃபிசிக்கே கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணுவாங்க. ரீசன் நம்பர் 1, அவங்க ஆக்சுவலாக ஜிம்முக்கு போய் ஒரு ஃபிசிக் ரெடி பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஹோம்ஒர்க் அவுட் பண்ணி எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து ரிசல்ட் எடுத்து வரணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க பண்ண மாட்டாங்க, அதனால் ரிசல்ட்டை லூஸ் பண்ணிடுவாங்க. இல்லைனா பண்ணாலும் அவங்களுக்கு அந்த எஃபெக்டிவாக இருக்காது, ஸோ ஸ்டாப் பண்ணிடுவாங்க. செகண்ட் திங், அவங்களால ஹோம்ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அந்த மோட்டிவேஷன் இருக்காது, கஷ்டமாக இருக்கும், அந்த டிசிப்ளின் வராது, அந்த ஒர்க் எத்திக் இருக்காது, அந்த வில் பவர் இருக்காது, ஸோ கஷ்டமாக இருக்கும், ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தென் அவங்களோட ஃபிசிக்கை வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஹோம்ஒர்க் அவுட் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் வரும். நார்மலாக ஜிம்முக்கு போகிறதுக்கே எக்ஸ்ட்ரீமான டிசிப்ளின் அண்ட் எக்ஸ்ட்ரீமான ஹார்ட் ஒர்க்கிங் மென்டாலிட்டி வரும். பட் ஹோம்ஒர்க் அவுட் 1 step further. ரேண்டமாக ஹோம்ஒர்க் அவுட் பற்றி பேசுறது இல்லை, ரேண்டமாக ஹோம்ஒர்க் அவுட் பண்ணுறதை பற்றி நான் பேசலை. ஹோம்ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட் வரணும்னா உங்களோட மைண்ட் செட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வச்சுட்டு ரைட் நவ் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் எப்போவுமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, எல்லாருமே ஹோம்ஒர்க் அவுட் ட்ரை பண்ணணும், டெஃபினட்டாக எல்லாருமே ஹோம்ஒர்க் அவுட் ட்ரை பண்ணணும். அண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாருமே ஹோம்ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும். அண்ட் லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேலே வரணும்னு நினைக்கும் போது, ஸோ நமக்கு ஜிம்முக்கு போகிறது கூட ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து நமக்கு வந்து கையில் பணம் இருக்காது. ஸோ அப்போ ஏதாவது பண்ணி மேலே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்னவா இருக்குன்னா, ஹோம்ஒர்க் அவுட். ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், நம்ம வீட்டில் பண்ணியிருப்போம், நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணியிருப்போம், அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும். ஹோம்ஒர்க் அவுட் வந்து யாராக இருந்தாலுமே சரி, இன்னையிலேருந்து ஹோம்ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஹோம்ஒர்க் அவுட் மூலம் உங்களாலே ஒரு வேற லெவல் ஃபிசிக் பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்களாலேயும் ஸ்ட்ராங்காக மாற முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ உங்களை இன்னொரு காலிஸ்தெனிக்ஸ் ஹோம்ஒர்க் அவுட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.